நீதான் இன்னைக்கு முதல் சவாரி, ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பு, ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? பின்ன வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா. என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான்னு. இந்தா. ஏப்பா அடிச்ச? நீதான் அடிச்சுட்டு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட போட. தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வரேன். என்ன சர்ப்பு, 10 ரூபா குத்துரு எஸ்கேப் ஆற, ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா. முனியம்மா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. என்னடா இது? ஆட்டோ சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீதான் போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாண்டா. முனியம்மா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே, இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டை புடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய், யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண ஏய், வார்த்தை நாக்கு. ஏய் சரி. யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்கால கேன பயிலா இருக்கியா? டேய் டேய் டேய், சட்டருக்கு வெளியில தான்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப் ராஜுக்கே மாமூல் கொடுத்ததுல உன்ன மாதிரி சோப் வாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? எதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா கொடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்ஃபு உனக்கு ஏதாவது வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கு பாரு. அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது? கிண்டலா பண்ற? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் சரி போல. நேரம் நல்ல நேரம். சர்ப்பு சர்ப்பு. டேய், நேரம் பாராது. யாரடி? சர்ப்ப பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அது அவர்கிட்ட போய் நம்ம ஓட சொல்ல முடியாது. என்ன மேட்டர் சொல்ற என்ன? முடியாதுடா. கைதே போடா. யாரா அவன் சர்ஃப் ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தாலே? ஏச்சி அம்மா, விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? சும்மா டைம் கேட் பண்ணனும் வந்து சர்ப்பு. உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல? ஆமா. உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? தெரியுமே. உனக்கு டைம் பார்க்க தெரியும். அது போல என் ஆளுங்க வெளியே இருக்கிறானுங்க, அவனுக்கு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அதுக்கும் மேல மணிக்குண்டுல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கிறேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே, உனக்கு என்னடா தெனாவட்டா? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நிறுத்து நிறுத்து. டா இவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா. சரி, நீங்கப்பா டைம் சொல்லுங்க. உன் டைமா? கொஞ்சம் உன் சைன் போர்ட முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு. எப்படி? டா இப்படிதான். சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா, அதோ வரா அதோ வரா. സമയം എത്രയായി? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? நீங்க? എന്റെ പേര് ഓമനക്കുട്ടിയാണ്. என்னது கோமணக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமணம் கட்டுறது? சுமாரா, നിങ്ങളുടെ ഊര് കേരള, നിങ്ങളുടെ പേര് ഓമനക്കുട്ടി, നിങ്ങളുടെ നായന്റെ മോൾ അല്ലേ?
அதே என்ன எதே? நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ? இல்ல நாங்கெல்லாம் பொரியல்காரங்க. பச்சே நாங்கள் இவட 24 hours இவ்வளவுதானே இருக்கும். எங்களுக்கு எந்த கெல்ப்பு வேணுமெങ്കിൽ ஒரு குரல் கொடுத்தா மதி. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியானெட் நினைப்பா? மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க. பச்சே நீங்கள் விழிச்சால் ஞான் வரும். ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். என்ன மூஞ்சி நகை வர்ற? நீங்களோட முகம் எனக்கு வளர இஷ்டமான. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்த காலி. என்னடா சவுண்ட் கொடுக்குறான்? போட்டோம் போ போ. அச்சிபா மச்சி. என்ன மச்சி ഇവിടെ இருக்கிறத விட இங்க இருந்தா சூப்பர் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவுதானா? வச்சா போச்சு. எந்த ஒரு மாய கண்ணனான? என்னடா செருப்பு? அவளை எப்படியாவது கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தாலும் வரும். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? ஆடா பாவி, ஒரு ஃபிகர் வந்த உடனே ஆளே மாறிட்டானுங்களே. யுவர் ஆனர், விஸ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே 3 முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். 3 முறையா 4 முறையா? 4 முறை. 5 வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு 4 தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா திருந்துவான்னு நான் நம்புறேன். எனவே விஸ்வாவை மன்னித்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டுக்கு. இனிமேல் விஸ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ்டா, காசு இருக்காதுடா. இவன் ஓகேயா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா. தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணை வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றோம்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன? எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. வணக்கம் சார். ஜட்ஜ் சொன்னது ஞாபகம் இருக்கா? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில 2 தட்டு தட்டுட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்மகிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்டு சும்மா பஞ்ச் 4-5 பஞ்ச் பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வாதாடி இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சுப்ப. தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, என் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ். புஷ்பா, இனிமே இந்த அடிதடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஸ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோவிந்தாச்சு. அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுறதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் ஓவர்றா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போட்டா கம்முன்னு. நம்ம அடிச்ச பணத்தை அடிச்சிருச்சாப்பா. வீட்ரா பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதானே. நம்ம என்னடா பிஸ்கட். பாபா நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா?
சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவான். அதுக்கே டென்ஷன் ஆகணும். அட சிகரெட் கிடைச்சி ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும்போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? அட சும்மா ஜாலிக்கு பேசல பாப்பா, அத போய் சீரியஸா. ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சுல மயங்கிட்டான். அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டா. ஏன்பா அந்த அம்மா வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. எப்பா அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளு கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா. ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா கேஷா வாங்குமா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னு கேப்பா போல இருக்கு. ஆமா எதுக்கு கேக்குறேன்? அட ஆர்குமெண்ட்டுக்கு தான். ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்டுக்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? டேய் அவன் மூட மாத்திராடே. ஏப்பா விஸ்வா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் உங்க அண்ணன் உங்க கூட தங்குறது இல்ல? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா கூட தங்குறது இல்ல? உனக்கு இது தேவையாடா? வா. எவ்வளோ? மேதினியே வச்சுக்க. மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டுற வேண்டியதான். என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டா. எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாங்கி குடிப்பியா? ஓகே. ஏண்டா ராயபுரத்துக்கு அடிக்கிறீங்க? அதானே எங்க விஸ்வாவுக்காக ராயபுரம் குத்து குத்துங்கடா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டுகளியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உடம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்தப் போகின்றான். சின்ன வயசுல குட்டியே வச்சுக்கிறானே. ஐயோ ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கிறியே, இங்க வைக்க வேண்டியதானே தீய. ஏன் உன் பொண்டாடி போய் தீ வைக்கிறதானே? உன் பொண்ணை கட்டி வைங்க, உனக்கே வைக்கிறேன். என் பொண்ணு இவதான். என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான்? ஏன்பா அவன் சொன்னா இவன் வரலாமா? நல்ல ஏமாத்திட்டான்ப்பா. எவரையும் காண பாத்தியா? பேருக்கு நேரால மோருன்னு சொன்னானுங்க. மோதிர ஏரியாவாது. அதானே காலையில 5 மணிக்கு வாயில சுருட்டும் கையில சொம்புமா உட்கார்ற ஏரியா பாது. இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே. அவன் சொன்னா எங்களை கூட்டு வந்துறதா? ஒரு பீர் வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாப்பா. அப்படியா? சரி சரி. என்ன இத்தனை ட்ரெயின் வருது? என்னப்பா இவ்வளவு டல்லா இருக்கான்? ஏன்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்ல அவங்கிட்ட? வெள்ளிக்கிழமை. நேற்றுக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன அர்த்தம்? ஏய் சும்மாறா நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள். காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள். காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள். மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா? அவ கொடுக்கிற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும். அது உனக்கு தெரியுமா? காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பாரு, பூந்தமல்லியில இருந்து ஒரு குரூப் வந்து இங்க ஆட போகுது தெரியுமா? தண்டையார்பேட்ல இருந்து வேற ஒரு குரூப் வருது. இது போக அடையாறுல இருந்து அல்போன்ஸ் ஒரு ஃபிகர் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்துக்கலாமா? வா நம்ம எல்லாம் ஜாலியா ஆடலாம் வா. ஏய் வந்தேப்பா. ஏய் வந்தாங்கப்பா. ஏய் பாப்பா பாப்பா பாப்பா. வெளியில போயிட்டு வாங்க. போங்க வா. சரி ஓகே, நாம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம். அதுக்குள்ள அண்ணன் 2 ரவுண்ட் ஏத்து வாங்கப்பா. வா வா. அண்ணா சிதாண்டா எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசு காசா? இது காசா? டேய் அதத்தானே உட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜானா ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன். திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல, ஒரு ரவுடி சேத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடி இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அனுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன். தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்த இல்லையா? பசி, பட்டினி,
நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சீக்கா. குப்பை லாரி ஒரு இடத்துக்கு குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு. பொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியார்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இங்க கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. பாத்துக்க. போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும்னு கேட்டீங்க இல்லையா? வாங்கடா.